ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரோசஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சில்லி ப்ரான் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரை சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், ஆனால் கருகக்கூடாது. இது கூட 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு வெடிக்க விட்ருங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே ராஸ்மெல் போகணும், வெங்காயமும் நல்லா வதங்கணும். இது கூட 3/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. இறாலில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இறால்லேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணியும் ஊற்றலை. இதுக்கு சைடில் அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயமும் பச்சை மிளகாவும், அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, எல்லாமே சேர்த்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரானில் தண்ணி வற்றினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வறுத்த மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதையும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. பிரட்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இடையில் எடுத்து பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு தடவை மட்டும் பிரட்டி விடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போது அது பிரட்டி பாருங்கள், ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, தேங்காய் பால் வற்றிருச்சு, எல்லாமே வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நம்ம சில்லி ப்ரான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது தேங்காய் பால் சாதம் கூட சர்வ் பண்ணுங்கள்.